Morning students. Today we study the topic Civics Unit 4 Forms of Government. அரசாங்கங்களின் வகைகள். What is government? Government பாருங்க, a group of people managing the affairs of a country is called a government. ஒரு அரசாங்கத்தின் முக்கிய நிறுவனம் அரசு. இது அரசியல் மற்றும் நிர்வாக குழுக்களை சேர்ந்த பல உறுப்பினர்களை உள்ளடக்கியிருக்கு. இதில் இருக்காங்க. இவங்க என்னென்னா, மக்களுக்கான பொதுநலன் சார்ந்த அரசாங்கத்துடைய கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் ஒரு கருவியாக இது செயல்படுது. இந்த அரசு ஒரு மாநிலத்தின் விருப்பத்தை உணர்ந்து அவங்களோட விருப்பம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதனை வெளிப்படுத்தும் வகையில் திட்டங்களை ஏற்படுத்துது. இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை இந்த கவர்மெண்ட் செயல்படுத்துது. ஆர்கான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன ஆர்கான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். there are 3 organs in government, namely legislature, executive and judiciary. These organs carry out the activities of the state. அரசாங்கத்தின் உறுப்புகளாக ஆர்கான்ஸ் என்னன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த ஆர்கான்ஸ்லாம் கவர்மெண்டோட செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்துகிறது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன், அதாவது யூனிட்டரி, ஃபெடரல், பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்சியல் ஃபார்ம்ஸ். ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் ஜனாதிபதி ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை என்ன செய்கிறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. மீனிங் ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள். Government refers to the executive functions of the state. It denotes a body having authority to make and enforce laws applicable to the civil, corporate, religious, academic or other groups. அதாவது அப்படின்னா மீனிங் என்ன, அரசாங்க மீனிங் என்னென்னா, ஒரு அரசின் நிர்வாக செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் குறிக்குது. அரசு அப்படிங்கிறது பொதுமக்கள் சார்ந்த பெரிய நிறுவனங்கள், மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்கள் சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பாகும். அரசுன்றது என்னென்னா, பொதுமக்கள் சேர்ந்த பெரிய நிறுவனங்கள், மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்களை இயற்றி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் அமைப்பாகும். இது அரசாங்கம்ன்றது. டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் வகைகள் பாருங்கள். ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு. ஃபெடரல் யூனிட்டரி, கூட்டாட்சி, ஒற்றையாட்சி. ஃப்ளெக்சிபிள் ரிஜிட், நெகிழும் தன்மையுடைய நெகிழும் தன்மையற்ற ஆட்சி முறை. இது பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் வகைகள் என்னென்ன. யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, ஜனாதிபதி ஆட்சி முறை கவர்மெண்ட் வகைப்படுத்துகிறாங்க. we see one by one. First one, unitary form of government, ஒற்றையாட்சி முறை. A unitary system of government or unitary state is a sovereign state governed as a single entity. The central government is supreme and the administrative divisions exercise only powers that the central government has delegated to them. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா. அதாவது ஒற்றையாட்சி முறை அப்படின்றது என்னென்னா, இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வது. சிங்கிள் கவர்மெண்ட், ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்யக்கூடியதான் ஒற்றையாட்சி முறை. இது மத்திய அரசு தான் அதிக அதிகாரமுடையதாக இருக்குது. நிர்வாக அமைப்புகள்லாம் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யும் இந்த நிர்வாக அமைப்புகள்லாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் ஒற்றையாட்சி முறை தான் செயல்படுது. மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒற்றையாட்சி முறையின் நிறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஃபார் ஸ்மால் கண்ட்ரீஸ், சின்ன சின்ன நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா
அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கிடையில் மோதல்கள் இருப்பதில்லை. ரொம்ப சின்ன நாடாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரையே வந்து ஆட்சி பண்ண முடியும். மிகப்பெரிய நாடுனா வந்து அதை ஆட்சி பண்ணுறது கஷ்டம். அந்த அதிகார வர்க்கத்திற்கும் அந்த பொறுப்புகளுக்கும் இடையில் வந்து என்ன கிடையாது, எந்த மோதல்களும் இருக்காது, சண்டை சச்சரவுகள்லாம் இருக்காது. ப்ராம்ப்ட் டிசிஷன் அண்ட் ஸ்பீடி ஆக்ஷன். அதான் ஒற்றையாட்சி முறையில் வந்து உடனடியாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படுத்துறது. ஒருத்த கையிலே அதிகாரம் இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, முடிவெடுக்கிறாங்க. லெஸ் எக்ஸ்பென்சிவ், செலவுகள் வந்து ரொம்ப கம்மி. அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஈஸி, அரசியல் திருத்தங்களை வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். யூனிட்டி யூனிஃபார்மிட்டி ஆஃப் லா, பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒற்றுமை, சீரான சட்டம், கொள்கை மற்றும் நிர்வாகத்தினை உள்ளடக்கியது. டிமெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இதுலேயும் சில தீமைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நான் சூட்டபிள் ஃபார் பிக் கண்ட்ரீஸ், மிகப்பெரிய நாடுகளுக்கு இது பொருத்தமில்லாதது. டு டேக்கிள் சோ மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், மத்திய அரசு வந்து நிறைய பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் நிர்வாகத்தில் வந்து தாமதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. நாட் கான்சன்ட்ரேட் ஆன் லோக்கல் ப்ராப்ளம்ஸ், லோக்கல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இனிஷியேட்டிவ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் மக்களுடைய நலனில் உள்ளூர் முயற்சிகள் எல்லாம் வந்து அக்கறை காட்ட முடியாது. உங்களுடைய கவனமெல்லாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுல தான் இருப்பாங்க. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் மே பே வே ஃபார் த டெஸ்போட்டிசம்ஸ், அதாவது அதிகாரங்கள்லாம் ஒருத்தர் கையிலேயே குவிக்கப்படுறதுனால மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்வாதிகாரத்திற்கு, டெஸ்பாட்டிசம்னா வந்து சர்வாதிகார செயல்படவும் வாய்ப்புகள் இருக்குது. யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் சட்டத்தில் ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள் என்னென்ன. ஸ்ட்ராங் சென்டர், மத்திய அரசு எப்படி இருக்கும், பலமாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் டெரிட்டரி, மத்திய அரசு வந்து மாநில அரசு பகுதியில் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒற்றை அரசியலமைப்பு. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியலுடைய நெகிழக்கூடிய தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி. அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒரு சமமற்ற பிரதிநிதித்துவம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசரகால ஏற்பாடுகள். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைப்பற்ற ஒற்றை நீதிமன்றம். ஆல் இண்டியா சர்வீசஸ், அகில இந்திய சேவைகள். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், கவர்னரை வந்து மத்திய அரசு தான் நியமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் உள்ள முக்கிய அம்சங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், கூட்டாட்சி ஆட்சி முறை. A federal form government is one in which powers are divided between national government and the regional government. அதாவது தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையே இருக்கும் உறவின் அடிப்படையிலேயே ஒற்றையாட்சி முறை என்றும் கூட்டாட்சி முறை என்றும் வகைப்படுத்துகிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் ரீஜனல் கவர்மெண்ட்டும் தங்களுடைய அதிகாரங்களை பகிர்ந்து அவங்கவுங்க எல்லைக்கு உட்பட்ட சுதந்திரத்துக்கு செயல்படுத்துறது தான் கூட்டாட்சி முறை ஆட்சி. அவங்கவுங்க வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அவங்க அதிகாரத்தை செயல்படுத்துறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. கூட்டாட்சி முறையில் வந்து தேசிய அரசை வந்து மைய அரசு அல்லது மத்திய அரசு அப்படின்னும், பிராந்திய அரசை வந்து மாநில அரசு, மாகாண அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இதோட நிறைகள் என்ன, கூட்டாட்சி முறை ஆட்சியோடைய நிறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீகன்சிலேஷன் ஆஃப் லோக்கல் அட்டானமி வித் நேஷனல் யூனிட்டி, தான் உள்ளூர் சுயாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கிடையே சமரசம் ஏற்படுத்துதல். டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் லீடு டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு இருக்கனால நிர்வாகம் வந்து திறம்பட செயல்படுறதுக்கு வழிவகுக்குது. இட் கிவ்ஸ் ரைஸ் டு பிக் ஸ்டேட்ஸ், மிகப்பெரிய நாடுகள் தோன்றுவதற்கும் வழி செய்யுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் செக் த டெபோசம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுறதுனால மத்திய அரசாங்கம் சர்வாதிகாரமாக செயல்பட முடியாது. மோர் சூட்டபிள் ஃபார் பிக்கர் கண்ட்ரீஸ், மிகப்பெரிய நாடுகளுக்கு இதுதான் பொருத்தமாக இருக்கும். இட் இஸ் குட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ், இந்த பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது.
Demerits of federal form of government. The federal form of government கூட்டாட்சி முறை அரசாங்கத்துடைய குறைகள் பார்த்தீங்கன்னா, federal government is weaker when compared to the unitary government. ஒற்றையாட்சி முறையை ஒப்பிடும் பொழுது கூட்டாட்சி முறை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, வீக்காக இருக்குது. ஃபெடரல் கவர்மெண்ட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். கூட்டாட்சி முறை வந்து அதிக செலவினம் கொண்டது. ப்ரொவின்சியல் டெண்டன்சிஸ் ஆர் வெரி காமன். பிராந்திய போக்குகள் தான் பொதுவாக காணப்படும். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாக சமநிலையில் வந்து குறைபாடுகள். த்ரெட் டு நேஷனல் யூனிட்டி. தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது. ஏன்னா கூட்டாட்சி முறையினால் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசாங்கம் சொல்கிறத இன்னொரு அரசாங்கம் ஏற்றுக்கிறது இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் லீடு டு கான்ஃப்ளிக்ட். அதிகார பகிர்வு இருக்கனால மத்திய மாநில அரசுகளுக்கிடையே என்னது முரண்பாடுகள் உருவாகுது. டபுள் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை. ரிஜிட் கான்ஸ்டியூஷன் cannot be mended easily for changing needs. அதாவது நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னது அந்த அரசியலமைப்பை வந்து மாற்றி அமைக்க முடியாது, அமெண்ட்மெண்ட் மாற்றம் செய்ய முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் சம்டைம் பிளேஸ் ஹிண்ட்ரன்ஸ் இன் த ஃபாரின் பாலிசி. அதாவது ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையில் வந்து சில நேரங்களில் மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, தடையை ஏற்படுத்துகிறாங்க. ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசமைப்பில் வந்து கூட்டாட்சி முறையின் அம்சங்கள். டூயல் கவர்மெண்ட், இரட்டை அரசாங்கம், 2 அரசாங்கம் செயல்படும். ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பகிர்வு. சூப்பர்மெசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் உயர்ந்த அதிகாரம். ரிஜிட் கான்ஸ்டியூஷன், நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. பைகேமரலிசம், இரண்டு அவை கொண்ட ஆட்சி முறை. இப்போ நம்ம இதில் இருக்கல பார்லிமெண்ட்டில் வந்து லோக்சபா ராஜ்யசபா 2 சபை, அது மாதிரி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ரெண்டுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட்ஸ். அதாவது ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள் தான். ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து 2 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், 2 நிலையில் அரசாங்கம் செயல்படும். ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும் செயல்படும். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இது ஒற்றை குடியுரிமை இருக்கும். ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து டூயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை இருக்கும். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சப் யூனிட் கேனாட் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி. துணைக்குழுக்கள்லாம் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இதில் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்வாதிகாரியாக செயல்படும். ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் ஆன்சரபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இந்த கூட்டாட்சியுடைய குழுக்கள் வந்து மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்குது. யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நோ டிவிஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு கிடையாது. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து டிவிஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு தான் இருக்குது. யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகாரங்கள்லாம் ஒரே இடத்தில் மையப்படுத்தப்பட்டு இருக்குது. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகாரம் வந்து என்ன கிடையாது, ஒரே இடத்தில் குவிக்கப்படலை. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். த மாடர்ன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்சியல் on the basis of the nature of relations between the executive and the legislative organs of the government. அதாவது இந்த மக்களாட்சி, இப்போ மாடர்ன் டெமோக்ரஸி முறையில் வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை வந்து அதிபர் ஆட்சி முறை என 2 வகையாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் லெஜிஸ்லேச்சர், நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற அமைப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பின் தன்மையை பொறுத்து தான் இந்த 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. The parliamentary system of government is the one in which the executive is responsible in the legislature for its policies and act. இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வந்து சட்டமன்றத்தின் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை பொறுப்பேற்குது. The parliamentary government is also known as cabinet government or responsible government or Westminster model of government that is prevalent in Britain, Japan, Canada and India. இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறை வந்து அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது.
இந்த வகை ஆட்சி முறைக்கு வந்து எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா போன்ற நாடுகளில் வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் செயல்படுது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன, முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், பெயரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள், மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், பெரும்பான்மையான கட்சி ஆட்சி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்புணர்வு, ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பாருங்கள். அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்னா நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்தில் உண்மையான தலைவர் இருக்கார், பேரளவு தலைவர் இருக்கார். பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் வந்து என்னது நாமினல் ஹெட்டு, ரியல் ஹெட்டு வந்து என்னென்னா பிரைம் மினிஸ்டர். மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், பெரும்பான்மை கட்சி ஆட்சி, அதாவது ஒரு தேர்தலில் வந்து எந்த கட்சி பெரும்பான்மை ஓட்டுகள் வாங்குதோ அதோட தலைவர் தான் என்னது ஆட்சி நடத்துவார். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்புணர்வு. இப்போ வந்து இம்பீச்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஒரு சிஎஸ்சி சீஃப் மினிஸ்டருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவரோட சேர்ந்து மினிஸ்ட்ரி அமைச்சரவையும் என்ன செஞ்சுருவாங்க, பதவி விலகிடுவாங்க. இது இப்போ தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. டூயல் மெம்பர்ஷிப், இரட்டை உறுப்பினர், லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரோட லீடர்ஷிப் தலைமை. இதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ். மெரிட் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஹார்மோனி பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கு இடையிலான இணக்கம், தொடர்பு. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக செயல்படுது. சர்வாதிகாரத்தை தடுக்குது, ப்ரிவென்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரத்தை ஒழித்து மக்களாட்சி முறையில் எல்லாருமே அதிக பவர் கொடுக்குது. வைடு ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் அதிகரித்தல். இதுதான் இதோடைய மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, ஒரு நிலையற்ற அரசாங்கம். கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ், கொள்கைகள் வந்து என்னது தொடர்ச்சியற்ற கொள்கைகள். டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் தி கேபினட், அமைச்சரவையின் சர்வாதிகாரம், அமைச்சர்கள் வந்து சர்வாதிகார முறையில் செயல்படுறது. அகெயின் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பிரிவினை கிடையாது, அதில் உள்ள சிக்கல்கள். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதிபர் மக்களாட்சி முறை. த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நான் ப்ராஃபிட் பார்லிமெண்ட்ரி ஆர் ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அதான் அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்றது என்னென்னா சட்டமன்றத்திற்கு பொறுப்பு இல்லாததாகவும் நாடாளுமன்றம் இல்லாததாகவும் நிலையான நிர்வாக அமைப்பு உடையதாகவும் இருக்கும். இங்கே வந்து டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கும், அதிகார பகிர்வு இங்கே இருக்கும். இந்த அதிபர் முறை அரசாங்கம் எந்த நாடுகளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா அண்ட் ஸ்ரீலங்கா. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடெண்ட்னா அங்கே வந்து அதிபர், நம்ம வந்து ஜனாதிபதினு சொல்கிறோம்ல, அங்கே வந்து அதிபர். The president as the head of the state, he occupies a ceremonial position. அரசு தான் வந்து நிர்வாகத்தின் தலைவர், நாட்டின் தலைவர், அந்த அதிபர் தான். இது வந்து எப்படின்னா ஒரு பெயரளவிற்கான பதவி தான், பெயரளவிற்கான பதவி. The president is elected by an electoral college for a fixed tenure of 4 years. இந்த பிரசிடெண்ட், இந்த அதிபர்ன்றவர் வந்து எலக்டோரல் காலேஜ் மெம்பர்ஸ்னால 4 இயர்ஸ்க்கு ஒருக்கா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. The president governs with the help of a cabinet or a smaller body called kitchen cabinet. இந்த அதிபர் ஆட்சியில் வந்து அமைச்சரவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்கிறாங்க. The legislative, executive and judicial powers of the government are separated and vested in 3 independent organs of the government. அதாவது இந்த அரசுடைய சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை அதிகாரங்கள் மூணுமே தனித்தனியாக பிரிக்கப்பட்டு சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்புகளாக செயல்படுது. மெரிட்ஸ் ஆஃப் த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதிபர் மக்களாட்சி முறையின் நிறைகள் என்னென்ன? இது டெமோக்ராட்டிக், ஜனநாயக முறையில் செயல்படுது. எஃபெக்டிவ் கண்ட்ரோல் பை த பிரசிடெண்ட், அதிபரின் முறையான கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடியது. ஃபெசிலிட்டேட் டிசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தலை வந்து மேம்படுத்துதல். ஸ்டேட் கவர்மெண்ட், மாகாண அரசாங்கம்.
இதெல்லாம் வந்து இந்த பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸு. இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் டேஞ்சரேட் இன்டு டிக்டேட்டர்ஷிப், அதாவது அதிகாரமாக சிதையும் வாய்ப்பு, சர்வாதிகாரமாக சிதையக்கூடிய வாய்ப்பு, அதிபர் வந்து சர்வாதிகாரமாக செயல்படலாம். ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்திற்கும் நிர்வாகத்துறைக்கும் இடையிலான ஒரு உறவுமுறை வந்து இணக்கமில்லாத உறவுமுறை. லேக் ஆஃப் ஹார்மோனி பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், நல்லுறவு இன்மை. முதல்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான உறவு இல்லாமல் இருக்குது. அப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சருக்கும் எப்படி இருக்குது, நல்லுறவு இல்லாமல் இருக்கிறது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். அதிபர் மக்களாட்சி முறையில் வந்து குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரைம் மினிஸ்டர், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் இஸ் ஃப்ரம் த மேஜாரிட்டி பார்ட்டி. இப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வந்து பிரைம் மினிஸ்டர் யார், அதிகமான ஓட்டு எந்த கட்சி வாங்குதோ அதுலேருந்து தான் இந்த தலைவர் தான் பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ட் இஸ் சுப்ரீம். இந்த பிரசிடெண்ட், அந்த அதிபருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் இஸ் சுப்ரீம், சட்டமன்றம் தான் அதிகாரம் படைத்ததாக இருக்குது. பிரசிடென்ட்ஸ் ஃபார்ம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பிரிவினை இருக்குது. பார்லிமெண்ட்ரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பிரிவினை வந்து மையப்படாமல் இருக்குது. பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ், சுதந்திரமாக செயல்படக்கூடிய பிரிவுகள். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் வித் ஓவர்லாப்பிங் ஃபங்க்ஷன்ஸ், தனித்தனியாக சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அதோட மாகாணத்தின் தலைவர் யார், அதிபர். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட அரசின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான், பிரசிடெண்ட். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தின் தலைவரும் அந்த பிரசிடெண்ட் தான், அதிபர் தான். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யார், அரசாங்கத்தின் தலைவர், பிரைம் மினிஸ்டர். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இண்டிவிஜுவல் லீடர்ஷிப், தனிநபர் தலைமை. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் கலெக்டிவ் லீடர்ஷிப், பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவரோட மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடெண்ட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு காங்கிரஸ், அவர் வந்து மகாசபையின் செயல்பாடுகளுக்கு அதிகர் வந்து என்னது பொறுப்பேற்க மாட்டார். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் கலெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்புகள் அதிகம் இருக்கும். The relationship between the center and the states in India. India is a union of states where the power is shared between center and the state as per the procedures mentioned in the Constitution of India. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் அனைத்து விவகாரங்களிலும் முடிவெடுப்பது யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவு முறை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், சட்டமன்ற உறவுகள், ஆர்டிகல் 245 to 255. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாக உறவுகள், ஆர்டிகல் 256 to 263. ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ், நிதி உறவுகள், ஆர்டிகல் 268 to 294. இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து ரெண்டு பேருமே மத்திய மாநில, அதாவது போத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் சில அதிகாரங்கள், அதோடைய அதிகாரங்கள் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. சில டிபார்ட்மெண்ட்டு, சில சப்ஜெக்ட், அதாவது குறிப்பிட்ட துறைகளுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட இருக்குது. இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனியன் லிஸ்ட்டில் எதெல்லாம் வரும்னா ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போஸ்ட் அண்ட் டெலகிராஃப்ஸ், இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன், இதெல்லாம் வந்து யூனியன் லிஸ்ட்டில் வந்துடும். சில துறைகளுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இதுக்கான சட்டங்களை வந்து அந்தந்த மாநில தலைவர்களே ஏற்றிக்கலாம். இதை வந்து ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஆர்டர் இன் த ஸ்டேட், போலீஸ், பிரிசன்ஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸோ ஆன்.
சில துறைகள் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்குது. இதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் அண்ட் சிவில் ப்ரொசீஜர்ஸ், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், எக்கனாமிக் அண்ட் ஸ்பெஷல் பிளானிங், நியூஸ் பேப்பர்ஸ், புக் அண்டு பிரிண்டிங் ப்ரெஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஸோ ஆன். இதெல்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துடும், அதாவது பொதுப்பட்டியலில் வந்துடும். இதுதான் வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். பிஃபோர் எண்டிங் த லெசன் வி see the recap. Government refers to the executive function of the state. அரசாங்கம்ன்றது என்னென்னா அரசின் செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி ஆர் த 3 ஆர்கான்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இது எல்லாமே அரசுடைய விருப்ப அமைப்புகள், ஆர்கான்ஸ். 4 important forms of governments are unitary, federal, parliamentary and presidential forms. ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் ஆட்சி முறை, இதெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய அமைப்புகள். இந்தியா ப்ராக்டிசஸ் எ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை நடைமுறையில் இருக்குது. கவர்னன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அண்ட் த ப்ராசஸ் பை விச் தே ஆர் இம்ப்ளிமெண்டட். முடிவெடுக்கிறது மற்றும் அதை நடைமுறைப்படுத்தும் செயல்முறையை தான் ஆட்சி எனப்படுகிறது. அதாவது முடிவெடுத்தல் மற்றும் அதை நடைமுறைப்படுத்தும் செயல்முறை தான் ஆட்சி, கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், கவர்னன்ஸ்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.